சொன்னதை சொல்லும் கிளி. ஒரு நாள் அரசர் அரண்மனையில கிளி ஒன்று வளர்க்குறாரு. அந்த கிளிக்கு உணவு கொடுத்து வாங்க வணக்கம் என்ற சொற்களை சொல்லி தராரு. தெனாலிராமன் அரண்மனைக்கு வரப்ப அந்த கிளி வாங்க வணக்கம்னு சொல்லுது. உடனே தெனாலிராமன் யார் அது கிளியா பேசியதுன்னு பாக்குறாரு. உடனே அரசர் என்ன தெனாலிராமா கிளி பேச்சில் மயங்கி விட்டாயான்னு கேட்கிறாரு. அதற்கு தெனாலிராமன் ஆமாம் மன்னா, என்ன அரண்மனையில கிளியெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு கேட்கிறாரு. அதற்கு மன்னர் இது அதிசய கிளி, நல்ல சொற்களை மட்டும்தான் பேசும்னு சொல்றாரு. தெனாலிராமன் நீங்கள் கூறுவது தவறு மன்னா, நாம என்ன சொல்லி தரோமோ அதைத்தான் கிளி பேசும், அதற்கு சிந்தித்து பேசும் திறனும் கிடையாது. நீங்கள் அனுமதித்தால் நீங்கள் கூறுவது பொய் என்று நிரூபிக்கிறேன்னு சொல்றாரு. மன்னர் உடனே அது எப்படி, வீணாக என் கோபத்தை கிளறாதே என்று சொல்றாரு. மன்னா, எனது பராமரிப்பில் கிளியை 2 மாதம் வளர்க்கிறேன் என்று தெனாலிராமன் கேட்கிறாரு. சரி, நீ நிரூபிக்கவில்லை என்றால் உனக்கு தண்டனை உறுதின்னு மன்னர் சொல்றாரு. தெனாலிராமன் கிளியை வீட்டிற்கு எடுத்துட்டு போய் உணவு கொடுத்து மன்னர் ஒரு நிதானம் இல்லாதவர், உன்கோபக்காரர்னு சொல்லி தராரு. 2 மாதம் கழித்து கிளியை அரண்மனைக்கு கொண்டு போறாரு. அப்போது கிளி அரசர் நிதானம் இல்லாதவர், உன்கோபக்காரர்னு தெனாலிராமன் சொல்லி தந்த வார்த்தையை சொல்லுது. இதை கேட்ட அரசர், ராமா, இந்த கிளி இங்கே இருந்தப்ப நல்ல சொற்களை தான் பேசுச்சு, இப்போ தீய சொற்களை பேசுது, என்ன செய்தாய் என்று கேட்கிறாரு. அதற்கு தெனாலிராமன், நான் இந்த கிளிக்கு தினமும் உணவு கொடுத்து இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தேன். நான் கொடுத்த உணவுக்கு ஆசைப்பட்டு தான் கிளி இவ்வாறு பேசியது. மேலும் பறவைகளுக்கு சொந்தமா பேச தெரியாது. அது மட்டும் இல்லாம நாம பறவைகளை கூண்டுல அடைச்சு வளர்க்கவும் கூடாதுன்னு சொல்றாரு. மன்னர் தன் தவறை உணர்ந்து கிளியை கூண்டுல இருந்து விடுவிக்கிறாரு.